உங்களை பார்த்தா சிரிப்பா தான் வருது. உங்க வார்த்தையை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ணனை மாதிரி அமைதியா தான் இருப்போம். யார் என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு தானே பதில் கொடுக்க முடியும். எம்ஜிஆருக்கு முன்னாடி வாங்குவாரு, அப்பதான் திருப்பி கொடுப்பாரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஏன் அதாவது ஹீரோ ஆவைக்கால சொன்னாங்க அண்மையா கண்டிச்சுட்டாங்க. நல்ல வேலை ஒரு கண்மையா வண்டிக்கல. நான் காப்பாற்றப்பட்ட தப்புச்சுனா போங்க. எங்க தலைவர் மாதிரி அமைதியா இருப்பேன். அமைதியா இருக்கிறதுக்கு எங்க தலைவர், அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவர் எதுக்கு? சிரித்தபடியே 16 மணி நேரம் பேசி கொடுத்தார். போஸ்ட் கொடுக்கறதுக்கு போது எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்? அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? அதுக்கு ஸ்டூடியோ நடத்தினாலே போறேன். கட்சி தேவையில்லை. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறிகொடுப்போம் தெரியலையே. நீங்க ஆட்சிக்கு வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களையும் பிள்ளைகளையும் உங்களை பார்க்க வர்றதுக்காக நாங்க பறிகொடுக்க போறோம் தெரியலையே. முதல்ல இங்க பாருங்க, களத்துல அரசியல் களத்துல உங்களை பார்க்க வர்றவங்க ஒரு சந்திக்கிறவங்க நாங்க முதல் பாதுகாப்பு கொடுப்போம். சட்டத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் ஊடக ஒளிவாங்கிகளை பார்த்தாலே தலைவர்கள் தெரிச்சு போட்டாங்க. அதுலயும் குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடக ஒளிவாங்கிய பார்த்ததில்லைங்க. கண்ணாட பார்த்தது இல்லை. உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. சீமான் 2வது சுற்றுலதான் வெளியாகிருக்காங்க.